கொள்கிறேன். தலைகளை வணங்கி நாங்கள் ஜெபிக்கலாம். தலைகளை வணங்கி நாங்கள் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் நிறைந்தவரே, சின்ன சாமுவேல் உம்மிடத்துல வேண்டிக் கொண்டது போல பேசும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்குமா? ஆமென். ஒரு தடவை கைகளை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் நீங்கள் சத்தமாக நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், The Gospel of Mark chapter 8 verse 22 to 26. யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு குருடனை உலகத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சரண்யா சிஸ்டர், தேங்க்யூ. எல்லாரும் நீங்க பைபிள் எடுத்து வச்சு நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கணும். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க சொல்லும் போது எல்லாரும் மாறி மாறி நீங்க இந்த நாள்ல வாசிக்க போறீங்க. ஆமென். ஒருத்தவங்க வாசிச்சவங்களுக்கு சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப சரண்யா சிஸ்டருக்கு சான்ஸ் முடிஞ்சது. ஆமா, அதுக்காக நீங்க வாசிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆமா, உற்சாகமா இருக்கணும். எல்லாரும் மாறி மாறி நீங்கள் வாசிக்க நான் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, மார்க்கு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 26 வரைக்கும் இருக்கிற இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம். ஏன் என்று சொன்னால், ஏன் இது எனக்கு வித்தியாசமான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது என்றால், இதை குறித்து ஒரு 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 பார்ட் நாங்கள் மான்செஸ்டர்லையும் பார்த்தோம். மான்செஸ்டர் பிரேயர்ல நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இதை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னை ஏன் இது ஆச்சரியத்திற்குள்ளாய் ஆழ்த்துகிறது என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் வந்தவர், அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் வந்தார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் வந்தவர். அப்படியாக அவர் வாழ்ந்த நாட்கள்ல, நடந்த நாட்கள்ல, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்நாட்களிலும் அவர் பல அற்புதங்களை செய்தார், பல விதமான அதிசயங்களை செய்தார். அவர் போய் 38 வருடமாய் படுத்த படுக்கையா இருந்தவன், 38 வருடமாய் படுத்த படுக்கையா இருந்தவனை 38 இயர்ஸ்ங்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. அவன் நடந்துட்டான். பேதுரு வீட்டுக்குள்ள போனாரு. அவனுடைய மாமி காய்ச்சலால இருந்தாங்க. அவனுடைய மாமி காய்ச்சல்ல படுத்து கிடந்தாங்க. அவங்கள தொட்டாரு, சுகமாயிட்டாங்க. லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு சொன்னாரு. மரிச்சு போன லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோடு எழும்பி வந்துட்டான். 100க்கு அதிபதி ஒருவர் இயேசுவினிடத்துல வந்தாரு. வந்து சொன்னார், என்னுடைய வேலைக்காரன் வீட்டுல மிகுந்த வேதனையா இருக்கிறான், அவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டு அவன் விசுவாசத்தால் சொன்னான், நீங்க வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீங்க எங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன போது இயேசு அவனை பார்த்து போப்பா அவனை அனுப்பி வைச்சார். அதே நேரத்துல வேலைக்காரன் வீட்டுல சொஸ்தமாயிட்டான். போகாமையே இயேசு சுகப்படுத்தக்கூடியவர். ஒரு வார்த்தையால சுகப்படுத்தினார். 38 வருடமாய் படுத்து கிடந்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். இப்படியாக எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 23ல இருந்து வாசிக்கிறேன். பாருங்க 23ஆம் வசனத்துல, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல், என்னை ஆச்சரியப்படுத்தின வார்த்தை மறுபடியும் என்கிற வார்த்தை. Again
பாருங்க, ஜீசஸ் இஸ் ஆஸ்க்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மேல கைகளை வைத்தாரு இயேசு. கைகளை வைத்து ஜீசஸ் ஆஸ்க்ட், "Do you see anything?" He looked up and said, "I see people. They look like trees walking around." Once more Jesus put his hands on the man's eyes. Once more, இல்ல again, மறுபடியும். ஏங்க, யாருங்க இவரு? ராஜாதி ராஜா. யாருங்க இவரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். யாருங்க இவரு? சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. யார் இவரு? காற்றும் கடலையும் அதட்டினவர். இரண்டாவது முறை ஒன்றையும் பார்த்து ஒன்றும் பேசல. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம் once more, because first partல பாத்தீங்கன்னா he did not see clearly. முதலாவது பார்ட்ல இன்னும் அவருக்கு தெளிவா பார்க்கல. And so God had to put his hands one more time on him. எனக்கு இதுதான் பயங்கர மறுபடியும் என்கிற வார்த்தை என்னை ஆச்சரியக்குள்ளாக்கினது. அதுதான் இந்த செய்தியினுடைய அடிப்படையாக நான் வைத்துக் கொள்ள வேண்டியும் மறுபடியும் என்கிற அந்த காரியம். பாருங்க, முதலாவது பார்ட்ல 24வது வசனத்துல பார்க்கணும், I see people, they look like trees walking around. நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். 25வது வசனத்துல வாசிக்கும் போது, then his eyes were opened and his sight was restored and he saw everything clearly. அவன் தெளிவாய் பார்த்தான், அவன் தெளிவாக கண்டான் என்று 25வது வசனத்துல பார்க்கிறோம். See, ஜீசஸ்னுடைய miracles, the miracles of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் எப்படியான அற்புதங்களாய் காணப்பட்டது என்று சொன்னால், அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வரத்தக்கதாய், அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய், அவருடைய வேதனைகளை மாற்றுகிறவராய், அவருடைய வாழ்க்கையவே தலைகளை மாற்றத்தக்கதாய், அவருடைய வல்லமைகள் அப்படியாக அநேகருக்கு நன்மை செய்கிறவராய் அற்புதங்களை செய்தார். அவருடைய உபதேசங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர் பேசும்போது அதிகாரத்தோடு கூட பேசினார், பேசும்போது வல்லமையோடு கூட பேசினார், பேசும்போது அதே நேரத்தில் கரிசனையோடு கூட பேசினார், மனதுருக்கத்தோடு கூட பேசினார், பேசும்போது உவமைகளாய் பேசினார். பல காரியங்களை விளங்கப்படுத்துவதற்கு அல்லது பல காரியங்களை புரிந்து கொள்ள தேவையில்லாதவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு உவமைகளாய் இயேசு பேசினார் என்று வாசிக்கிறோம். அந்த ரெண்டு காரியங்கள், ஒன்று உவமைகள், இரண்டாவது அற்புதம். இந்த ரெண்டும் சேர்ந்து வந்ததுதான் பெத்சாய்தா ஊர்ல குருடனுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த சுகத்தின் அடிப்படை. ரெண்டினுடைய மிக்சிங் டுகெதர், இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் டுகெதர். என்னது? ஒரு பக்கம் இது அற்புதம், இன்னொரு பக்கம் இதன் மூலமாய் இயேசு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு உவமையாக காணப்படுகிறது. ஒரு parable. This was a miracle, this was a parable. Jesus, when he came, he performed miracles and he also spoke to people in parables so that they may understand, or people who need not understand, or who he intended not to understand. புரியுதா உங்களுக்கு? So parables and miracles. This incident is a mix of parable and a miracle. ரெண்டுத்துடைய காம்பினேஷன், ரெண்டும் சேர்ந்து ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை விளக்கப்படுத்தும்படியாக இதனுடைய காரியங்களை அடிப்படையாய் பார்க்கும் பொழுது பல காரியங்களை பார்க்கலாம். This is not just one meaning, there are so many things. ஆனா அதுல I want to pick out one thing for today. இந்த மத்தியான வேளையில ஒரு காரியத்தை இதிலிருந்து நான் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் போட வேண்டும் என்று சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக. நீங்க சாட்ல போடுங்க இந்த வேளையில. ஹalleluya. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்க போடுங்க ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக. சொல்லுங்க இந்த sermon, படிப்படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப். எல்லாரும் இந்த வேளையில நீங்க எழுதும் போதே நீங்க வாயில அறி சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப். சத்தமா சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். சொல்லுங்க, படிப்படியாக, படிப்படியாக, படிப்படியாக. இயேசுவால முடியாதுன்னு இல்லைங்க. He doesn't have to go step by step. ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் doesn't necessarily need to go step by step, but he wants to teach us something through this. இதன் வாயிலாய் கர்த்தர் நமக்கு எதையாவது ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். See, in a fraction of a second he can do a miracle in your life, but this is step by step, படிப்படியாக. சத்தமா சொல்லுங்க, படிப்படியாக. ஹalleluya. ஸ்டெப் பை ஸ்டெப். பாருங்க, the beauty of the life, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையினுடைய அழகே என்னவென்றால், நமக்கு எல்லாம் ஒரே நாள்ல தெரியறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் பாருங்க,
நாளைக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு இன்றைக்கு தெரியாது. இன்று என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நேற்று தெரியாது. We did not know what was to happen today. Yesterday we did not know what was to happen today. Today we do not know what is going to happen tomorrow. And tomorrow we will never know what is going to happen day after tomorrow. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நாள் நடக்க போகிற காரியம். See, this is what is called progressive. அப்படினா படிப்படியாக. Jesus, the touch of Jesus இந்த சம்பவத்துல, the touch of Jesus was progressive in nature. அப்படினா படிப்படியான ஒரு அற்புதத்தை தேவன் அவருக்கு செய்தார். படிப்படியாக. முதலாவது ஒரு நிலை, அந்த நிலையில ஒரு நிலை, அடுத்தது ஒரு நிலை. நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த முதல் நிலையில பார்க்கும் பொழுது எதுவுமே தெளிவா தெரியல. அந்த குருடனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க இல்லையா? அந்த குருடனை பார்த்து இயேசு கேட்டார், எதையாகிலும் காண்கிறாயா? ஆனால் அவன் தெளிவாக காணவில்லை. அவன் கண்டான், he did see but he could not see clearly. அவன் பார்த்தான், ஆனால் அவன் பார்த்தது அவனுக்கு தெளிவா இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, see, this is a very important thing in life. வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குதுங்க. Today in life we as people, as man and woman, இல்ல children, whoever, we want to figure out everything for our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம். See, that is where we want to know everything. நமக்கு எல்லாம் தெரியணும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு எனக்கு தெரியணும். ஆனா ஆண்டவருடைய வழிகள் நான் சொல்றேன், see, God could do a miracle in a fraction of a second. In that very moment எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். Hallelujah. ஆனா here you need to understand there is a lesson, a life lesson. What is a life lesson, my dear children? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? See, God leads us in a progressive manner. இந்த உலகத்துல ஒரு குழந்தை உண்டாகிறது. See, the child develops in a progressive way. ஆண்டவரால முழுசா fully developed குழந்தையை படைக்க முடியாதா? படைத்தார். அவர் எப்ப படைத்தார்? முழுசா டெவலப்டு குழந்தை எங்க படைத்தார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆமா, இங்க மாஸ்க் போட்டு சத்தமா சொல்றாங்க, ஆதாம். அவரை படைத்தார் ஆண்டவர். எப்படி படைத்தார்? fully matured man. அவனை படைக்கும் போதே அவனுடைய பேரே மேன். ஆடம் என்று சொன்னாவே மேன், எர்த் என்று அர்த்தம். அவனை படைக்கும் போதே மனிதனா. எஸ், ஆண்டவரால முடியும், தேவனால முடியும். But you know what? God does things in a progressive manner. படிப்படியாக சில காரியங்களை செய்கிறவர், படிப்படியாக சில விஷயங்களை தேவன் இந்த உலகத்துல செய்கிறவர். இன்றைக்கு இந்த குருடனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? God took him somewhere where he could not see clearly. அவனுக்கு தெளிவா தெரியல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சீஷர்களை குறித்து நான் வெள்ளிக்கிழமை ஒரு சில காரியங்களை சொன்ன, பல காரியங்களை சொல்லலாம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், சும்மா சொல்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது சிலர் சொன்னார்கள், நீங்கள் தீர்க்கதரிசி, நீங்கள் வரப்போகிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சில காரியங்களை சொல்லுகிறார்கள். வரப்போகிற எலியா என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது சீமோன் பேதுரு ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து, தேவனுடைய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீரே வரப்போகிற மேசியா என்று பேசினார். ஆமென். இப்படி பேசின உடனே இயேசு அவரை பார்த்து சொன்னார், சீமோனே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இதை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை என்னவாய் பார்த்தார்? மேசியாவாய் பார்த்தார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக பார்த்தார் பேதுரு. ஆனா அதை தொடர்ந்து ஒரு சில வசனங்கள் தாண்டி வரும்பொழுது இயேசு சொன்னார், நான் இப்பொழுதும் புறஜாதியுடைய கைகளில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், படப்போகிறேன், என்னை அவர்கள் அடித்து கொல்ல போகிறார்கள். சீமோன் பேதுரு, இதே பேதுரு திரும்பி இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீர் அங்க போகவே கூடாது, உங்களுக்கு இது நடக்கவே கூடாது. தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேசியா என்கிற விளக்கத்தை அறிந்திருந்த பேதுரு இன்னும் தெளிவாய் பார்க்கவில்லை. முதல் நிலை, இயேசு அவனை அழைத்து, God took him.
as a sinful man, God took him. அவரோடு கூட வைத்திருந்தார். And he had a vision. என்ன vision? He saw something. அவருக்கு ஒன்னு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? That he was Christ. He is the Messiah. He is the Messiah. அவர்தான் மேசியா என்கிற வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. ஆனால் இன்னும் அவர் தெளிவாய் காணவில்லை. He could not see clearly. ஏன் தெரியுமா? God intended this to be in a progressive manner. எப்ப தெரியுமா அதை கண்டார்? இரண்டாவது முறை அவர் மேல கைகள் வைத்தார். எப்படி அந்த குருடனுக்கு இரண்டாவது முறை கைகளை வைத்தாரோ அதே போல இரண்டாவது முறை சீஷர்கள் மேல அவருடைய கரம் வந்தது. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் சடுதியில வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது சீஷர்கள் தெளிவாய் காண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? The first touch was important as well, because he showed them what it means to walk in faith. விசுவாசத்தில் நடப்பதென்றால் என்னங்க? விசுவாச பழக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க, even when they did not understand, even when they did not see things clearly. அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். அப்படின்னு சொன்னா சீஷர்களுக்கு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுத்தார்? அப்படின்னு சொன்னா ஏன் முதலாவதே பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கலாம்? இல்ல, God helped them to walk where they did not see things clearly. இன்னும் தெளிவா உங்களுக்கு தெரியல, ஆனாலும் இயேசுவே உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம்னு சொல்லி வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை பற்றி கொண்டு வாழ்ந்திருக்கிற பிள்ளையே, you do not know things clearly. இன்னும் நீங்கள் தெளிவாய் காரியங்களை பார்க்கவில்லை. எனக்கு தெரியல பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில எப்படி போகுது, இந்த காரியம் என்னவா முடிய போகிறதுன்னு தெரியல. ஆனா நீ விசுவாசிக்கிறாய் பாருங்க. ஹalleluya. God works in our lives in a progressive manner. அப்படினா என்ன அர்த்தம்? முதலாவது touch is important as well. சீஷர்களை அவர் தொட்டார், சீஷர்களை அவர் அழைத்தார். அது அவசியமான ஒரு காரியம். அவர்களை விசுவாசத்தில் வளர்த்தார், விசுவாசத்தில் பழக்கினார். அவர்களுக்கு they did not necessarily see things clearly, but they could see something, and the something they held on to that. அவங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியல, ஆனா ஏதோ தெரிஞ்சது. ஏதோ தெரிஞ்சதை பிடித்துக் கொண்டார்கள். அந்த பிடித்துக் கொண்ட காரியம் அவர்கள் தெளிவாய் காணும்படியான நிலைக்கு அவர்களை அழைத்து சென்றது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சாட்ல போடுங்க ஆமென். நீங்க இப்படி போட்டீங்கன்னா தான் எனக்கு இங்க புரியும். ஆமா, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நீங்க மாட்டுக்கு அதுக்காக தோராயமா ஆமென்னு போட்டுறாதீங்க. புரியலன்னா புரியல பாஸ்டர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை உடையவர். தம்மிடத்துல கொண்டு வரப்பட்ட அந்த குருடன் அவர் பார்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அவர் பார்வையடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். Hallelujah. But you know what? The first part takes a matter of faith. அவரை கையை பிடிச்சு வெளியில பட்டணத்துக்கு வெளியில கொண்டு போனார். பட்டணத்துக்கு வெளியில கையை பிடிச்சு கொண்டு போனார். கொண்டு போயிட்டு இயேசு என்ன செய்தாரு? அவர் மேல அந்த 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 சேற்றெல்லாம் பூசி, கண்ணெல்லாம் பூசி, அவரை பார்க்க தெரியுதாப்பா கேட்டார். அவன் சொன்னா, தெரியல ஆண்டவரே, தெரியுது, ஆனா நடக்கிற மனிதர்களை நான் கிளியரா பார்க்கல, வேகா இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்ல, நான் பார்க்கறதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. ஆனாலும் அவன் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தான். இயேசு அவன் மேல 2வது முறையாய் கைகளை வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப். சத்தமா சொல்லுங்க, திரும்ப போடுங்க, சாட்ல போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். சத்தமா போடுங்க. ஹல்லேலூயா. டுடே நம்முடைய வாழ்க்கையில you know what, இன்னைக்கு so many things, படிப்புன்னு எடுத்துப்போமே, படிப்பு. நான் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் எனக்கு 3 மாதம் ஆன போது என்னுடைய அப்பா அம்மா அவங்க வடநாட்டில், அதாவது டெல்லி என்கிற இடத்துல அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தபடியால் 3 மாசத்திலேயே நான் டெல்லிக்கு போயிட்டேன். அங்க போகும்போது நான் படிச்சதெல்லாம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் நான் படித்தேன். எனக்கு தமிழே தெரியாது. அப்ப நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இது கர்த்தருடைய திட்டத்தின்படி ஒரு காலத்துல நாங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பினோம். எங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், எங்களுடைய அப்பாவுடைய நிலைமை நிமித்தம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறோம். நான் தமிழ்நாட்டுக்கு திரும்பும் போது கிட்டத்தட்ட நான் இயர் 1 இல்லை இயர் 2 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறேன். இயர் 1 இயர் 2 ஸ்டேஜ்ல நான் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, எனக்கு தமிழ் தெரியும், வீட்டில் பேசுவாங்க, தமிழ் தெரியும், ஆனா எனக்கு எழுத படிக்கவே தெரியாது. சரியா? இப்ப படிப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு சாட்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு படிப்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? தமிழ் தெரியாது. ஆனா you know what, இன்னைக்கு எனக்கு தமிழ் தெரியும்.
இன்னைக்கு நான் எழுதியிருக்கிற தமிழ்ல எனக்கு எழுத தெரியும், இன்னைக்கு எனக்கு காரியங்கள் தெரியும். ஆனா எனக்கு அன்னைக்கு தமிழே தெரியாது. இஃப் ஐ திங்க் அபவுட் இட், இன்னைக்கு சில நேரத்துல நம்ம சில காரியங்களை ஒரு முயற்சி எடுப்பதற்கு the first step is always very very hard, இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி வெரி ஹார்ட்? நீங்க ஆமென்னு சொல்றவங்க நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா ஆமா பாஸ்டர், முதல் படி தான் பாஸ்டர் பிரச்சனை சொல்லுங்க. ஆமா பாஸ்டர், எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படிதான் நம்முடைய சிச்சுவேஷன். இன்னைக்கு ஒரு பாடத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு பார்த்து சொல்லுவோம். இன்னைக்கு நான் பார்த்து இல்லனா, இப்ப என்னுடைய வீட்டை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஐ ஹேவ் 2 children, சரியா? மூத்தவன் பேர் அஷர், ரெண்டாவது பிள்ளை பேரு அதினா. ஓகேவா? அஷர் அவருக்கு இப்ப 8 வயசு, அதினாக்கு இப்ப 5 வயசு. 8 வயசானவர் 5 வயசானவங்களை பார்த்து ஏபிசிடி பழகுனாங்க. எங்க 5 வயசு பிள்ளை அது பழகும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இது கூட அதினாக்கு தெரியலன்னு சொல்லி he was talking about it. அப்பதான் நாங்க அவனை கொஞ்சம் கூப்பிட்டு சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், வாங்க ஒரு செகண்ட் வாங்க. உங்களுக்கு ஆரம்பத்தை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலங்க. உங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை நம்ம சியை இப்படி போட வேண்டிய சியை இப்படி போட்டிருப்போம். யோசிச்சு பாருங்க, எஸ் எவ்வளவு கஷ்டமான ஒரு எழுத்து தெரியுமா? இப்படி எழுத வேண்டிய எஸ் நாங்க இப்படி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா நான் இந்த டெல்லியில இருந்து வந்த கதையை சொன்னேன்? எனக்கு முதல்ல இந்த ட்ரெயின்ல நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம். அப்பதான் எங்க அம்மா எனக்கு தமிழ் அ ஆ இ சொல்லி கொடுத்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு காரியம் எது தெரியுமா? ஈ இருக்குல்ல, ஈ என்ன ஓகே பரவாயில்ல, கஷ்டப்பட்டு எழுதிட்டேன். அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதிட்டேன். ஈ எங்க நிப்பாட்டுறதுனே தெரியல, எங்க ஆரம்பிச்சு எப்ப ஸ்டாப். நானும் போய்கிட்டே இருக்கிறேன், எங்கடா நிப்பாட்டுறது தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, when we progress through things, நாங்கள் முதலாவது நம்ம when we progress we look back and think that is very simple, but in that moment நான் ஒரு எல்கேஜி படிக்கும் போது இல்ல நான் ஒரு ரிசப்ஷன் படிக்கும் போது that is hard. Today இன்னைக்கு என்ன தெரியுமா சேலஞ்ச்? இன்னைக்கு நான் உங்களை encourage you, என்ன எங்க தெரியுமா நான் உங்களை புஷ் பண்றேன்? Do not be afraid of taking first steps. Hallelujah. நான் சொல்லிட்டேன், நான் இந்த மெசேஜோட டைட்டில் சொல்லிட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப். இதுக்கு நான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். You know what? எதை குறித்து நம்ம தேவன் பேசுறாரு? Some of you are afraid to take the first step. Be that studies, be that your work, be that marriage, be that getting a child, be that a business, be that a job, be that anything. First step is always very 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 hard. என்ன நமக்கு தெரியாது. You know what Jesus does? ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? He doesn't take you where you can see things clearly. You need to start walking with something. Start somewhere. சத்தமா சொல்லுங்க, இந்த வெளியில போடுங்க, சாட்ல போடுங்க, start somewhere. சாட்ல போடுங்க, இந்த வெளியில start somewhere. You need to start somewhere. You know what? Jesus is leading you today. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் He is starting you somewhere. He is taking you somewhere. That is a matter of faith. அவனை தனியா கூட்டி போயிட்டாரு. எல்லாரும் இருக்கிற இடத்துல இல்ல, ஊருக்கு வெளில கூட்டி போயிட்டாரு. இவருக்கு கண்ணும் தெரியாது. யோசிச்சு பாருங்க. He cannot see. A blind man, he cannot see. Jesus took him alone outside the city. யோசிச்சு பாருங்க, அங்க பாதியில போய் விட்டுட்டு வந்திருக்கலாமா? நான் சொல்றேன், நடு தெருவுல விடுகிறவர் அல்ல எங்கள் கர்த்தர். உங்களை கைப்பிடிச்சு கூட்டி போனோம். There may be a stage where you are not seeing things clearly, but there will be a stage where you will know things very clearly. Hallelujah. இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல, பாதியில கொண்டு போய் விட்டுட்டு போறவர் அல்ல. பாதியான ஒரு சூழ்நிலை, நான் தெளிவா தெரியலங்கிற ஒரு சூழ்நிலை உடைய வாழ்க்கையில வரலாம், ஆனா எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிற நாள் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. Remember, today you may be studying and you might look, ஐயோ எனக்கு இந்த பாடம், நான் இப்ப இயர் 1ல இருக்கிறவன் இயர் 2 பார்க்கறான், இயர் 2ல இருக்கிறவன் இயர் 3ல வந்த உடனே பதறறான், இயர் 3ல இருந்து இயர் 4 போன உடனே இயர் 4 பாடத்தை பார்த்து பதறறான். இப்படியே போகும்போது ஓகே சீனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போறோம், இல்ல யுனிவர்சிட்டில இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்குது, பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்குது.
ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எஸ் இப்படி எழுதுறதுக்கு பதிலா நீ எப்படி தெரியுமா எழுதுன? அப்ப இப்படி எழுதுன. இப்ப நீ எப்படி தெரியுமா எழுதுற? இப்படி எழுதுற. இது டேலண்டா ஒண்ணும் இல்ல, வந்துரும். யாருமே பிறந்த உடனே எஸ் இப்படி எழுதுறது கிடையாது. யாருக்குமே சில நேரத்துல we compare ourselves with somebody else. ஓ இவன் வந்திருக்கிறான், நீங்க ஒரு கோர்ஸ் படிப்பீங்க, அதுல இல்ல நீங்க ஒரு யுனிவர்சிட்டியில படிக்க போவீங்க, பார்த்தா அவனுக்கு அவன் வாத்தியார் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு இருப்பான். எங்க இருந்துடா நீலா வந்த? See, everybody learns things in a different way and everybody learns things in their own time. சில பேருக்கு சில காரியம் கஷ்டமா இருக்கும், சில டைம் எடுக்கும். சில பேருக்கு சில காரியங்கள் ஈஸியா இருக்கும். See, for one person something is easy, for another person something else is easy. For one person that is hard for another person, but doesn't mean that he did not have to learn. He did learn. He did not come knowing. See, நான் பிறக்கும் போதே, இப்ப நான் இந்த பைபிளை வச்சுக்கோங்களேன், இந்த பைபிளை நான் பிறக்கும் போதே தெரிஞ்சா பிறந்தேன் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன். So it took a long time for me to learn this. சில பேருக்கு எடுத்த உடனே பண்ண முடியும், எனக்கு ரொம்ப படிக்க முடியாது, எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. ஆனா it took time, but still அவன் முன்னாடி படிச்சவனா இருந்தாலும் he had to learn, பின்னாடி படிச்சவனா இருந்தாலும் they have to learn. So there is no comparison. One thing, it doesn't mean that you have to give up there. என்னால முடியாது, அவனை பாரு எப்படி படிக்கணும். Don't give up there. Take the first step. Hallelujah. சொல்றது புரியுதா உங்களுக்கு? Take the first step. See, you have learned things. Today when you look back, that is easy, pastor. Now what I am facing is hard. When you face that was the harder as well. But God has made you progress. சத்தமா சொல்லுங்க, progress. எங்க ஊர்ல ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு progress report. அதுல மார்க் வந்த உடனே எங்க வீட்டுல போய் எங்க அம்மாட்ட இல்ல எங்க அப்பாட்ட நாங்க கையெழுத்து வாங்குவோம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு வெள்ளை அட்டையில ஸ்கூல் அட்டை எம்பளமா அடிச்சு எல்லாம் இங்கிலீஷ்ல இத்தனை மார்க், தமிழ்ல இத்தனை மார்க்னு வரிசையா எழுதி கொடுப்பாங்க. இங்க இருக்கிற பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதுல நல்ல கலர்ல இருந்துச்சுன்னா ஓகே, ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா போச்சு. ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா போச்சு. ஞாபகம் இருக்கா? ஜேம்ஸ் பிரதர் என்ன பாக்குறாரு ஒரு மாதிரியா. ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வீட்டுக்கு போக முடியாது. கையெழுத்து வாங்கணும்னு நினைச்ச உடனே யோசிக்கணும், அம்மாவிடம் போவோமா? அம்மாவை பார்க்கிலும் அன்புள்ளவன், அப்படி யார்த்தையா போறது? See, இதுதாங்க லைஃப். But we learn things. We progressively learn things. So today you may be finding a subject which is very very hard. I'm talking to all the children, so you may be thinking that is very very hard. I'm not good enough. Doesn't matter. You can learn it, because what was hard is not hard anymore. எது உங்களுக்கு முன்னாடி கஷ்டமா இருந்துச்சோ இப்போ அது கஷ்டமா இல்ல. இப்போ கஷ்டமா இருக்கிறது நாளைக்கு உங்களுக்கு ஈஸியா மாறிடும். It doesn't mean that you have to stop here. Take that step. Amen. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, take that step. First step. Amen. சத்தமா சொல்லுங்க. Starting a job, starting a business is very very hard. வேலைக்கு போன உடனே it's not easy at all. இந்த ட்ரெய்னிங் பண்ணும்பா, அந்த ட்ரெய்னிங் பண்ணும்பா, இப்படி எழுதணும்பா, அப்படி எழுதணும்பா. See, we start somewhere. Today I am talking to you. See, I am talking to people who are afraid, who have the fear to take the first step, and I am encouraging you today. இயேசு அவனை அழைத்து கொண்டு போய் அவன் மேல கண்ணெல்லாம் வச்சு பூசி, still he could not see clearly, but that was something. He had to be somewhere to get where God wanted him to be. Hallelujah. So start seeing things clearly. உங்க வாழ்க்கையில ஜாப்ல today you may be facing a difficulty. இன்னைக்கு உங்களுடைய வேலையில கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். பாஸ், எனக்கு ஒண்ணும் விளங்கல, எல்லாரும் இப்படி இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிசினஸ்ல you sometimes see fearness. See, இந்த நம்ம progress பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? You know, we don't start because of first thing என்ன தெரியுமா? Fear. பயம்தான் பல நேரத்துல we don't start things. The fearல நிறைய சொல்லலாம். Fear of starting. எல்லாம் கேட்டு சாட்ல போடுங்க. Fear of starting. என்ன சொல்லுவாங்க? Starting trouble. இது அப்படி இல்லனா fear of starting. ஏனா ஆரம்பிச்சா என்ன ஆகும்? Fear of failing. என்ன தெரியுமா? ஐயோ தோத்துருவோமோங்கற பயம். Fear of startingல என்ன பிரச்சனை? Fear of starting stumble. ஏன் எதனால பண்ண முடியல? Fear of failing.
பயம். நான் ஒரு நாள் ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்தேன், பழைய மேட்ச். அதுல ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் விளையாடுது. சரிங்களா, கவனமா கேளுங்க. கிரிக்கெட் புரிஞ்சவங்களுக்கு தான் இது உங்களுக்கு புரியும். ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் விளையாடுது. அதுல ரிக்கி பாண்டிங் ஒருத்தன் ஆஸ்திரேலியாவுடைய கேப்டனா பல வருஷம் இருந்தவன். அவன் பயங்கரமான ஒரு பிளேயர், பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன்னா யாருன்னா இப்படி பேட்டை வச்சுட்டு அது வந்து பேட்ஸ்மேன். பவுலர்னா யாருன்னா ஓடி வந்து பந்த வீசுவாங்க, அவன் பவுலர். நாம நீங்க மாதிரி தப்பா புரிஞ்சுக்கூடாது, கரெக்டா உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. நிறைய பேருக்கு நீங்க கிரிக்கெட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமா, சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, அவன் பவுலர். இப்ப பேட்ஸ்மேன் யாரு? ரிக்கி பாண்டிங். அவன் பயங்கர டேலண்டான பேட்ஸ்மேன், எவன் பந்த போட்டாலும் அடிப்பான். இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல. பாகிஸ்தான்ல ஷோயப் அக்தர்னு ஒருத்த வந்தான். அவன் வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலர் இன் தி வேர்ல்ட் அந்த டைம்ல. ஷோயப் அக்தர்னு ஒருத்த வந்தான், பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருப்பான் அவன். சரி, அவன் ஓடி வரும்போதே அவனை கேமரால அப்படியே காட்டுறாங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன், கேமரால அப்படியே காட்டுறாங்க. அவனை பார்க்கும் போதே பேட்டெல்லாம் போட்டுட்டு ஓடிடலாமாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படித்தான் அவன் வரான், அப்படித்தான் காட்டுத்தனமா அவன் வரான். அதுல போட்டிருக்காங்க கமெண்ட்ரியில, ரிக்கி பாண்டிங் அந்த பவுலரை பார்த்து பயந்துட்டு நின்னு ஒரு ஓவர்ல அவனும் தட்டி பார்க்கறான். கடைசியில அந்த ஒரு ஓவர்ல அவுட் ஆயிடுறான். ரிக்கி பாண்டிங் அவுட். அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Not because Ricky Ponting is a bad player, not because he is என்ன சொல்றதுன்னா not a good batsman. அவன் நல்ல பேட்ஸ்மேன் இல்லங்கிறதுனால இல்ல, அங்கிருந்து வந்த ஆள் மேல இருந்த பயம், fear of facing somebody. அதனால ஸ்டார்ட் பண்ண முடியல. என்ன நடமை தெரியுமா? ஏன் தெரியுமா எனக்கு இது ரொம்ப அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுச்சு? அந்த வீடியோல போடுறான். என்ன போடுறான்னா, முதல் 10 ஓவர் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, உங்களுக்குலாம் புரியும். முதல் 10 ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் 5 ஓவரை போட்டது வசீம் அக்ரம். கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த இன்னொரு 4 ஓவரை போட்டது வக்கார் யூனிஸ். இந்த 2 பேரும் யாருன்னா காட்டுத்தனமான பவுலர்ஸ், சாமானியப்பட்ட ஆட்கள் இல்ல, வேர்ல்ட் ஃபேமஸ் பவுலர்ஸ்ங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ். வசீம் அக்ரம் அண்ட் வக்கார் யூனிஸ். ஏங்க, அவனுக்கு வசீம் அக்ரமையும் வக்கார் யூனிஸையும் விளையாடி பழகிட்டு இப்ப அவனுக்கு ரிக்கி பாண்டிங்க்கு வசீம் அக்ரம் மேல பயம் இல்ல, வக்கார் யூனிஸ் மேல பயம் இல்ல. ஆனா புதுசா வந்திருக்கிற ஒரு பவுலர், அவன் மேல பயம். not because he is something different, but this is something new. இன்னைக்கு அதே மாதிரி தாங்க, நீங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க, பட் சம்திங் நியூ. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பயம், அந்த பயம் தான் தோல்விக்கு நேராய் கொண்டு போயிடுது. Not because you are incapable, not because it is not possible for you. You are talented, but you need to face it. Take the first step. Even though you do not know, உங்களுக்கு தெரியாட்டியும் அந்த ஷோயப் அக்தர் பால் எப்படி போடுவான்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. You have the experience from facing வசீம் அக்ரம். You have the experience from facing வக்கார் யூனிஸ். நீ ரிக்கி பாண்டிங், சத்தமா சொல்லு. பார்த்து யாருக்குமே தெரியாம நீ பாட்டுக்கு யாரையாவது பார்த்து ரிக்கி பாண்டிங்னு சொல்லு. தெரிஞ்சா பார்த்து சொல்லுங்க, ரிக்கி பாண்டிங். See, we don't pay, not because he is not talented. See, உலகத்தினுடைய see, I'm telling you, I'm talking to you, very important. Fear of failing, fear of past failures, கடந்த நாட்களுடைய ஏமாற்றங்கள், தோல்விகள். You know, one more thing is there, fear of being judged. அவன் என்ன சொல்லுவானோ. See, ஒரு புதிய காரியத்தை நம்ம ட்ரை பண்றதுக்கு பயம். ஏன் தெரியுமா? What will happen if I fail and I be judged? பயம். Fear of being accepted. நான் இந்த முதல் காரியத்தை செய்றேன், என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? Will I be accepted? Fear of the unknown. நீங்க சாட்ல போடுங்க, இத தவிர வேற ஏதாவது ஃபியர் இருக்கா போடுங்க. Why do we not start something? நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க சாட்ல இப்ப நீங்க எனக்கு நான் சொன்னது இவ்வளவுதான். Fear of starting somewhere, fear of failing. தோல்வி அடைஞ்சிருவோங்கிற பயம். Fear of past failures, கடந்த நாட்களுடைய தோல்விகள். Fear of being judged, யார் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க வார்த்தைகளை நிமித்தம். Fear of being accepted, மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற அடிப்படையில். Fear of the unknown, தெரியாது, புதுசு, அதனால பயம். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? யோசுவா 1:9 வாசிங்க யாராவது. யோசுவா 1:9 சீக்கிரமா வாசிங்க. யோசுவா 1:9. கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே.
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Amen. Have I not commanded you? Be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God be with you wherever you go. See, Joshua was facing something new. Joshua was facing an unknown. Yena, you know what the difference was? Adu varaikkum Moses irundaru. But now, no Moses. Moses is gone. He was facing something new. And இந்த இடத்துல வசனத்துல வாசிங்கன்னா, have I not commanded you? நான் உனக்கு சொல்லலையா அப்படிங்கிற ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கு. See, Joshua is a great warrior, but he faced a situation where he was not able to take that first step. Step by step. சத்தமா சொல்லுங்க, step by step. When God leads us, he leads us progressively. Step by step. Step by step. Step. நாம எடுத்த உடனே மேல போயிட்டோம்னா கீழே இருக்கிறவனை நாங்க அப்ரிசியேட்டே பண்ண மாட்டோம். கீழே இருக்கிறவங்க எல்லாம் துச்சமா மதிப்போம். பட் God is good. நம்ம எல்லாரையும் progressive-ஆ தான் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவி சிஸ்டர் அழகா போட்டுருக்காங்க, fear of being unnoticed. Fear of being unnoticed. Very important. See, இந்த பயங்கள் யோசுவாவுடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு என்ன நடக்கும்? Will I fail? Will I take them through? What will happen? அங்க தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும்? இந்த ஜனங்கள் எல்லாம் பாவம் பண்ணாங்களே, இந்த ஜனங்கள் எல்லாம் ஏற்கனவே விசுவாசம் இல்லாம அவர்கள் அடிக்கப்பட்டாங்களே, 40 வருஷம் ஆல்ரெடி நாங்க வனாந்திரத்துல இருந்திருக்கிறோமே, இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தபோது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்க போறேன். That is what is the difference. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, do not fear to take the first step, because you know who is going to be with you. He is with you. Jesus is with you. சொல்லுங்க, என்னோட இயேசு இருக்கிறாரு. See, அது படிப்பா இருக்கலாம், அது தொழிலா இருக்கலாம். And I'm going to talk about relationships. That's important. I'm going to talk about relationship. A marriage. திருமணம். See, நீங்க எல்லாரும் இப்ப சாட்ல போடணும், கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் போடணும். என்ன போடணும்? Marriage is not a finished product. சத்தமா போடுங்க. Marriage is not a finished product. சொல்லுங்க, மேரேஜ் திருமணம் என்பது நிறைவாக்கப்பட்ட, அதாவது முற்றுமாக்கப்பட்ட இல்ல முழுமையாக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. Marriage is not a finished product. You know what marriage is? You know what marriage is? இன்னொன்னு சொல்றேன், marriage is not two perfect people coming together. போடுங்க, marriage is not two perfect people coming together. திருமணம் என்பது ரெண்டு பர்ஃபெக்ட்டான ஆட்கள் சேர்றது இல்லப்பா. It is the opposite of that. It is the opposite of that. அப்படியே ஆப்போசிட். என்ன தெரியுமா? Two incomplete people being put together. சொல்லுங்க, போடுங்க, சாட்ல போடுங்க, two incomplete people. பாஸ்டர், இது எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. ஹalleluya, ஹalleluya. ஆதாம பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கோ ஏற்ற துணை இல்ல. நீ அரகுறப்பா, நீ அரகுற. உன்னை ஃபுல் பண்ணணும்னா ஏவாள் வரணும். ஏவாள் ஆஹான்னு சுத்தலான்னு பார்த்தாங்க. சொன்னாங்க, அடே எங்கேயும் போய் சுத்தாத, நீ கம்ப்ளீட் ஆகணும்னா ஆதாம் இருக்கணும். ஆதாம் இல்லாம ஏவாளும் கம்ப்ளீட் இல்ல, ஏவாள் இல்லாம ஆதாமும் கம்ப்ளீட் இல்ல. அதனால தான் ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்குள்ள இருந்து எடுத்து படைச்சார். ஆமென், அல்லேலூயா. ஓ எஸ், union of incomplete people. ஆமா, two incomplete people brought together. திருமணத்தை பார்த்த உடனே நினைச்சிட கூடாது, அப்பா சூப்பர் பேக்கேஜ்டா, சூப்பர் பேக்கேஜ், அருமை, ஆஹா, வெளியில பார்த்தா கவர் பல பல பலன்னு இருக்குது, போட்டோவை பார்த்த உடனே நாக்கு வெளில வந்துருச்சு. அப்படிலாம் நினைக்காதே, அப்படிலாம் நினைக்காதே. It is not about two perfect people coming together. It is two incomplete people coming together. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு அந்த விளக்கம் இல்லாததுனால நம்ம நினைச்சுக்கிறோம் நம்முடைய கணவர் பயங்கர பர்ஃபெக்ட்னு சொல்லி அவரோட கம்பீட் பண்றோம். competing with your spouse. we start see when பாருங்க, இப்ப இப்படி வச்சுப்போமே, ரெண்டு பேர் பயங்கரமா படிப்பாங்கன்னு வைங்க. போன வருஷம் சீனியர் கிளாஸ்ல சிம்சனையும் கிரேசனையும் விட்ட மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமான ஆட்கள். ஆமா, எல்லா பிள்ளைகளையும் பார்த்தா பயங்கரப்பட்ட ஆட்கள் தான், இல்லன்னு. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு நாள். என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா,
ஸ்ரீலங்கால சூடு கூடையா, இந்தியால சூடு கூடையா? இவன் இந்தியாவுக்கு வந்ததில்லை, அவன் ஸ்ரீலங்காவுக்கு போனதில்லை. ஆனா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் கம்பீட்டிங். பாருங்க, ஜோக்கானங்க. ஐயோ கடவுளே, அந்த நாட்கள் நாங்கள் மறக்கவே மாட்டோம், அதை நாங்கள் மறக்கவே முடியாது எங்களுக்கு. ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, ஓ மை குட்னஸ், ஆண்டவரே பிரசங்கம் பண்ண அப்படியாப்பட்ட இதுதான் இன்னைக்கு கணவனுக்கு மனைவிக்கு நடக்குது. they are not to ரெண்டு பேரு ஓட்டப்பந்தயக்காரங்க, ரெண்டு பேரும் பயங்கர இதா இருந்தாங்கன்னா, பர்ஃபெக்ட்டா ஓடக்கூடியவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா, they start competing with each other. But marriage is the opposite of it. It is not two people competing with each other, but rather put together to complement one another. போடுங்க, we are not to compete with one another. நாங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டி போடுறதுக்கு இல்ல, we are put together to complement ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் நிறைவாக்குவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் திருந்திக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருந்திடுவோம், இன்னையோட திருந்திடுவோம். பர்ஃபெக்ட் இல்லப்பா, பர்ஃபெக்ட் இல்லப்பா சாமி. கல்யாணம் ஆகாதவெல்லாம் இப்பவே எண்ணத்தை விட்டுரு, இப்பவே திருந்திரு. இல்லாம நீ உள்ள போனா you will start competing with each other. புரியுதா? ஆமா, ட்ரம் வாசிட்டே அவன் தலையை ஆட்டுறான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். We are put together to complement. இப்ப என்ன ப்ராப்ளம்? ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நீங்க இப்ப பேசுறீங்க? சம்பந்தமே இல்லாம இருக்குது. You know problem என்ன தெரியுமா? Because of not understanding, because we want to figure out என்னுடைய கணவர் எப்படி இருப்பார், எப்ப நான் மரணம் அடைகிற காலம் வரைக்கும். அட படுவாவி, உனக்கு தெரியா? எப்படிடா உனக்கு தெரியும் மரணம் அடைகிற காலத்துல? See, the call is to start somewhere. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Where God calls you, first marriageல நம்ம வந்த உடனே, திருமணத்துக்குள்ள வந்த உடனே, you know where God puts us together, we start where we don't necessarily see things clearly, but that is the beauty of marriage, because we don't see things clearly, gives us more opportunity to help each other, to complement one another. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இங்கிருந்தே ஓட்டத்தை யாரு ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆவாங்கன்னு ஆரம்பிச்சிருவோம். நம்ம யாரு ஃபர்ஸ்ட் போறோங்கிறது மேட்டர் இல்லைங்க, நாங்க சேர்ந்து அங்க போயிடணும், அதுதான் மேட்ரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோ ஃபியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. பிகாஸ் அந்த ஃபியர் என்ன தெரியுமா? பிகாஸ் ஆஃப் அன்னோன். என்ன நடக்கும் தெரியாதே. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உங்க சித்தத்தை காண்பியுங்கள், எனக்கான கணவனை காண்பியுங்கள். See, that is faithங்க. Believe in God. He will never do a mistake in your life. And ஒரு இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஸ்டார்டிங்ல நிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனவங்களா இருக்கலாம். நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையை பாருங்க, எனக்கெல்லாம் முடிஞ்சது பாஸ்டர், இப்ப போய் இந்த பிரசங்கத்தை பண்றீங்களே, இப்பதான் உங்களுக்கு தேவை. Because this is a time where you can restart. Amen. I'm not only talking about starting, I'm talking about restarting. Amen. Hallelujah. இந்த சில நேரத்துல இந்த போன்ல எல்லாம் ஒரு பட்டன் வச்சிருப்பான், அதுல அந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா அமுத்த மாட்டாங்க. அந்த பட்டனை சாதாரணமா நீங்க கை கொண்டு அமுத்தவே முடியாது. ரீஸ்டார்ட் பட்டன் அமுத்தணும்னா ஒரு பின் இருக்கும் தெரியுமா? அந்த பின்னு அதை வச்சு குத்தணும். ரீசெட் பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை ரீசெட் பண்ணணும்னா ஒரு பின் இருக்கும், அதை உள்ள வச்சு குத்தணும், அப்பதான் அது ரீசெட் ஆகும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற நிலைமை. இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி நம்ம பாதி வரைக்கும் வந்திருக்கோம். ரீசெட் பண்ணணும்னு ஆண்டவர், அதனால தான் உங்களை உள்ள வச்சு குத்துறாரு ஆண்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா don't not fear. நீங்க பயந்து நீங்க அந்த ஸ்டெப் எடுக்க பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறான். கல்யாணம் பண்ணாம சுத்தாத, கல்யாணம் பண்ணாம சுத்தாத, தருதலையாயிருவேன், சுத்தாத. அதுக்காக பாஸ்டர் எனக்கு 18 வயசு ஆயிருச்சு, அமைதியாயிரு, உன் காலத்துக்காய் காத்துரு. பாஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சு, நானு உன் மனைவியோட ரீசெட் பண்ணு. உன் மனைவியோட நீ இங்க ஃபேக்டரி செட்டிங் பண்ணி வேற சிம் கார்டை போட்றாத. அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. ரீஸ்டார்ட். See, God has a plan about your life. உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தை தேவனுடையவர். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? ஆமா. இங்க இருக்கிற வாலிப பசங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க, கல்யாணம் ஆனவங்களும் ஜாலியா தான் உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்ல இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், படிப்புங்கிறது ஒரு உதாரணம். Don't stop because you can't. நான் நல்லா சொல்றேன், கவனமா கேளுங்க. என்ன தெரியுமா? The point is பைபிள்ல பல உதாரணம் இருக்குங்க, பல உதாரணம் இருக்குது.
நான் உங்களுக்கு சொன்ன ஒரு குழந்தை டெவலப்ஸ் ப்ரோக்ரெசிவ்லி. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 எடுக்கணும்னு இல்லை, நீங்க எடுத்தீங்கன்னா சும்மா ஸ்கிரீன்ல போடுவாங்க, பார்த்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 6:16 உனக்கு இருக்கிற பலத்தோடு. சோ ஸ்டார்ட் சம்வேர். சாட்ல போடுங்க, ஸ்டார்ட் சம்வேர். ஆண்டவர் யோவான் 6ஆம் அதிகாரம் ஜான் சாப்டர் 6 verse 1 to 14 Jesus started with 5 loaves of bread and 2 fish, starting somewhere. It doesn't have to give you the clarity. 5 loaves of bread and 2 fish கொடுத்த உடனே சீஷர்கள் எல்லாம் கிளியரா தெரியல அவங்களுக்கு. அவங்க பதறாங்க, ஆண்டவரே இருக்கிறதோ 5-2 தான், இதை வச்சு எப்படி இத்தனை பேருக்கு? You don't have to know that. You may not see that clearly, but start with what you have. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. Start somewhere. எலியாவை குறித்து ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லிட்டார், மழை பெய்யாது, மழை நான் சொல்லாம மழை பெய்யாதுன்ட்டார். இப்ப ஆகாப் ராஜா பதறி போய் கடைசியா ஒரு தடவை எலியாவை பிடிச்சார். பிடிச்ச உடனே இப்ப எலியா சொல்றாரு, ஓகே ஆகாப் ராஜா. அவ வேலைக்காரனை கூட சொல்றாரு, வேலைக்காரனே வா, வெளில போய் பாரு. அவன் போய் பாக்குறான், ஒண்ணுமே இல்லையே, வந்துட்டாரு. 7 தடவை போய் பார்க்க வச்சாரு. 7வது முறை வராரு வேலைக்காரன், வந்து சொல்றாரு, ஒரு கையளவு மேகத்தை பார்த்தேன். என்ன சொல்றாரு? ஒரு கையளவு மேகம். வசனத்தை நீங்க வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் 18:46 வாசிங்க. 1 ராஜாக்கள், 1 Kings 18:46 வாசிங்க. காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கையளவு மேகத்தை பார்த்துட்டாங்க யாரு? எலியா. இப்ப மழை அடமழை பிடிப்பதற்கு முன்பாக சின்ன மழையை பார்த்த உடனே, உள்ளங்கை மேகத்தை பார்த்த உடனே எலியாக்கு தெரியும் பெரிய மழை வரப்போகுது. Hallelujah. When you start somewhere so little, you know what is faith? You know it is not necessarily clear பெரிய மழை வரப்போதா வர. That is faith. The clarity is going to be very soon. You know the action of Elia. நீங்க எலியாவுடைய ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை மேகத்தை பார்த்த உடனே எலியா ஓட ஆரம்பிச்சிட்டார். He wanted to overtake the rain to get where he had to. Start somewhere. Hallelujah. But that is an action of faith. எலியா உள்ளங்கை மேகத்தை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் சின்ன காரியத்துல பார்த்த உடனே you don't have to find out the end of it. You may not be able to run then. அதற்கு அப்புறம் ஓட முடியாம இருக்கலாம். So start running now. Now is your time. தாவீது கஷ்டப்பட்டாரு, வனாந்தரத்துல சுத்தினார், எல்லாம் ஓகே. ராஜா வாகனம்னு பண்ணவோடு ஆண்டவர் அவரை 7.5 வருடங்கள் எப்ரோன்ல யூதாவுக்கு ராஜாவாய் வைத்து, அதற்கு அப்புறம் தான் 33 ஆண்டுகள் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைத்தார். Hallelujah. He had to start somewhere. See, he was not a king, but when he became a king, he was not king of Israel. He was king of only Judah. 12 கோத்திரத்துல 2 கோத்திரத்துக்கு தான் அவர் தலைவர். He started somewhere. சத்தமா சொல்லுங்க, David started somewhere. சாட்ல போடுங்க, Gideon started somewhere. சொல்லுங்க, Jesus with the miracle of 5 loaves of bread and 2 fishes started somewhere. Elijah started somewhere. David started somewhere. இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, Jesus started somewhere. You know where he started? He started in a small town called Nazareth. That's where he started. He started by a small lake called Galilee. That's where he started. He did not go from America to Australia. அவர் அமெரிக்காக்கும் போகல, ஆஸ்திரேலியாக்கும் போகல. He started somewhere. சத்தமா சொல்லுங்க, he started somewhere. But today the gospel is everywhere. Hallelujah சொல்லுங்க, hallelujah. When you start somewhere, God is able to take you everywhere. When you start somewhere, it might not be clear how things are going to be. குருடனே கொண்டு போனா தெரியுதாப்பா, நடக்கிற மனிதர்களை மரங்களை போல I can't see things clearly, but have faith in God. Start somewhere. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ல இருந்து 15 நீங்க வாசிக்கும் போது, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது வசனம் சொல்லுது, ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு அவங்க தாளந்துகளுக்கு ஏற்ப 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்தை கொடுத்தாராம். இப்ப இத வச்சிட்டு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. But they had to start somewhere. Amen சொல்லுங்க, hallelujah. Beauty.
புரியுதாப்பா? புரியுதா? ஆமென் சொல்லுங்க, சாட்ல போடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமென். The person with 5 talents, see, that wasn't necessarily enough for everything. Not knowing what to do with it, but he started somewhere and he could take it to 10. ரெண்டு பெற்றவர், he started somewhere. ஒன்னு பெற்றவன், he thought it is so small, so less. What do I do with it? இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? Fear of being questioned if he loses it. அதை தொலைச்சிட்டா கேட்பாரே. Fear of என்ன சொல்றதுன்னா, see, sometimes it's very important. Listen to me. Sometimes you have fear and fear leads to insecurity. Insecurity சொன்னா என்னன்னா, ஒரு மத்தவங்க எல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பயம், தானா வரது பயம். ஒரு எல்லாரும் உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தோணும், இல்ல அவன் என்ன தப்பா தான் பார்க்கறான். இன்செக்யூரிட்டி. See, அவனுக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? வந்து ஒன்னு தொலைச்சிட்டே ஏதாவது சொல்லுவேன்னு சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. கொடுத்தவர் நீ ரெண்டாக்குன்னு சொன்னாரா? சொல்லல. See, all he had to do was start somewhere. I'm telling you today, you may have 1 or 2 or 5 or whatever. Forget about what is going to happen with it. அதை வச்சு என்ன நடக்க போகுதுங்கறத மறந்துரு. Start somewhere. If you are starting a business, start somewhere. If you are starting your job, start somewhere. If you are starting about studies, உங்களுடைய படிப்பு, start somewhere. And I'm telling you this, உங்களை கைப்பிடிச்சு கொண்டு போறார் ஆண்டவர். Relationship starts somewhere. He will take you progressively where you will start seeing things clearly. நீங்க பார்த்து சொல்வீங்க, ஆஹா, இப்படி ஒரு மனைவியை தேவன் தந்தாரே, இப்படி ஒரு கணவரை, இப்படி ஒரு படிப்பு தந்தாரே. You will not know until one day comes where you start things clearly, start seeing things clearly, but it takes some time. See, இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளையே? We have even given up before starting. We even give up before starting. See, ஒன்னு ஆரம்பிச்சிட்டு விட்டா கூட பரவாயில்ல. ஆரம்பிக்காமையே விட்டது, it is totally your mindல நீங்க திங்க் பண்ண காரியம் தான். ஒன்னு ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. ஆமென். And உங்களுக்கு புரியலன்னு வெச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, இப்ப நீங்க you don't start somewhere, you will lack commitment. இப்ப நீங்க if you don't start somewhere, அதை குறித்த ஒரு கமிட்மென்ட்டே இருக்காது உங்களுக்கு. Only when you start. See, நான் ஒரு business ஆரம்பிக்கணும், அந்த பிசினஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கணும்ங்கற முதல் ஸ்டெப்பை எடுத்தட்டாதான் காலை வெச்சிட்டு நான் இப்ப எடுக்க முடியாது திரும்ப. And I have to. So in order to move forward, நான் அதை தாண்டி முன்னேறி செல்லணும்னு சொன்னா, if I have to move forward, I have to be committed. And if you don't even take the first step, you will not be committed. You will not be 100%. You will not give 100%. நீங்கள் 100% கொடுக்க மாட்டீங்க. And you will lose interest with it. உங்களுக்கு அதுல இன்ட்ரஸ்ட் போய்டும். Today some lives are messed up. Today some relationships are messed up. Because we have let our fears influence. நாங்கள் எங்களுடைய பயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தலையிடும்படியாய் செய்துட்டோம். நாங்க எங்களுடைய insecurities தலையிடும்படியாய் செய்துட்டோம். And in the process we are stuck. எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு. நீங்க எப்பயோ வேலைக்கு போயிருக்கலாம், நீங்க எப்பயோ நல்லா படிச்சு முடிச்சிருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. We are stuck where we were. We are stuck. And in the process things start to hurt us. You know, getting stuck somewhere is very hard. Getting somewhere, he was a blind how many ever years we don't know. It was not easy at all. Getting stuck is very hard. And it doesn't just stop there. We start hurting others as well. மற்றவங்களையும் நாங்கள் வேதனைப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். It becomes painful for so many. See, don't mistake me. I'm not saying that you should not have a vision. Vision is important. But with the vision, don't try to figure out everything before making the first step. Take the first step with Jesus. அவர் உங்களை கொண்டு போறாருன்னு சொன்னா, he will take you step by step. Step by step. Thank you. One step at a time. Amen. Yes. One step at a time. Step by step. கைப்பிடித்து உங்களை நடத்துகிறார். Progressively. Progressively. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, progressively. Hallelujah. One step at a time. Hallelujah. போடுங்க, I am not going to give up. இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கலாம், இல்ல give up பண்றது கூட அப்படி கூட நான் சொல்ல மாட்டேங்க. give up பண்றவங்க கூட ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டு give up பண்ணுவான். I'm going to take the first step.
என்னை அழைத்து செல்லுகிறவர் இயேசு, என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் இயேசு. அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், படி படியாக, படி படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓ எஸ், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். சாட்ல போடுங்க, எல்லாரும் போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். கண்களை மூடி, ஹalleluya. சாட்ல போடுங்க, I'm going to take my first step with Jesus. Step by step, start somewhere. Hallelujah. Yes, amen. Thank you. You cannot finish the race if you don't start on the line. You need to start somewhere. சொல்லுங்க, I'm going to start. Hallelujah. Hallelujah. I'm going to start somewhere. Start somewhere. Amen. அந்த குருடனை, see, it is not God is, ஆண்டவர் முடியாதவர் அல்லங்க, அவர் சொன்னா ஆயிடும். But he is teaching us a lesson. Hallelujah. ஒரு தடவை கையை வச்சு அவன் சுகம் ஆயிடணும், இனி அவனுக்கு வியாதியே வரக்கூடாது. சீஷர்கள், God chose them and they got with him somewhere. They started somewhere. They did not necessarily see things clearly. அவங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரிஞ்சது இல்லைங்க. சீஷர்களை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெளிவா தெரியல. Yes, but they started somewhere. Hallelujah. The problem may look like a mountain. ஒரு பெரிய மலையை போல தெரியலாம். But until you make that first step, start moving towards it. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அது மலை போல தெரியலாங்க. Who knows when you go closer? Sometimes until we take the first step, உங்களுக்கு தெரியுது இல்லையா? Until we take the first time, things may look like a big mountain. But when you go closer and have a look, not necessarily be as big as that. Could be our first step. Amen. Fear of failure. Don't make excuses. ஒரு பார்த்தே இருக்குது, மோசேன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கடகடன்னு ஒண்ணே சொல்றேன் பாருங்க. மோசஸ், he was making excuses. Exodus chapter 3 verse 10 என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க அப்படியே அதை போடுங்களே ஒரு தடவை. Exodus chapter 3 verse 10ல இருந்து மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பார்வோன்ட்டு அனுப்ப போறேன். I'm going to send you to Pharaoh. 11th verse, but Moses said to God, who am I that I should go to Pharaoh and bring the Israelites out of Egypt? நான் யார் ஆண்டவரே? நான் யாரு? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நான் உன்னோடு இருப்பேன். 12th verse, I will be with you. மோசஸ் சொல்வாரு, okay, if people ask you what is the name of the one who sent you, உங்க பேர் என்ன? ஃபர்ஸ்ட் கேட்டாரு நான் யாரு, ரெண்டாவது கேட்டாரு நீங்க யாரு. எக்ஸ்கியூசஸ். ஆண்டவர் சொல்றாரு, I am who I am. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், always I will be with you always. 4 அதிகாரத்துக்கு அப்படி வந்தீங்கன்னா முதல் வசனத்துல அடுத்த எக்ஸ்கியூஸ், what if they do not believe me? அவங்க என்ன நம்பலனா என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, I'm going to show you signs. நான் உங்களுக்கு அற்புதங்களை காண்பிக்க போகிறேன், அதிசயங்களை காண்பிக்க போகிறேன். வாசிங்கப்பா, வாசிங்க. அற்புதங்களை காண்பிக்க போகிறேன். அந்த அடையாளம் போய் காமி, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்க நம்புவாங்க. ஓகே, அடுத்தது ஐ எம் நாட் எலக்வென்ட். நீங்க 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஐ எம் நாட் எலக்வென்ட், என்னால தெளிவா பேச முடியாது அப்படிங்கிறாரு. என்னால தெளிவா பேச முடியாதுங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு 11வது வசனத்துல ஐ வில் ஹெல்ப் யூங்கிறாரு. 13ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, pardon your servant Lord, please send someone else. யாரையாச்சும் அனுப்புங்கிறாரு. ஆண்டவருக்கு கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றதுக்கு உங்க அண்ணா வராருப்பா அப்படின்னு அனுப்பினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அண்ணாவா நான் வந்து நிக்கிறேங்க, உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன அனுப்பி இருக்கிறார் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீ பயந்து நிக்கிற, you are making excuses to take that step. See, மோசஸ் சொன்னாரு, I am not eloquent. நான் செவ்வையாலாம் பேச தெரியாது எனக்கு அப்படிங்கிறாரு மோசே. See, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளையும் உலகத்தால் அற்பமாய் இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஸ்டார்ட் சம்வேர். எல்லா கண்களை மூடி எழுப்பி நிற்போம். கண்களை மூடி சொல்லுங்க, ஸ்டார்ட் சம்வேர். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், step by step, step by step,
சத்தமா சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக, ஒன் ஸ்டெப் அட் அ டைம், as he leads us. அவர் நம்மை நடத்துகிறது போல. பயப்படாத. Do not fear. It may be the fear of rejection. It may be the fear of not being accepted. It may be the fear of going unnoticed. It may be the fear of failure. Start somewhere. Start somewhere. Thank you, Jesus. Thank you, Father. Hallelujah. 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 நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி ஐயா. E minor. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. எல்லா கண்களை மூடி சொல்லுங்க. Hallelujah. Praise you, Father. Thank you, Jesus. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கேளுங்க ஆண்டவர்ட்ட, I am here surrendering myself to take that first step. படிப்படியாய் ஒன்னே ஒண்ணுப்பா, நீங்க என் கூட இருந்தா எனக்கு போதும் ராஜா. நீங்க என் கூட இருந்தா போதும். தேங்க்யூ. என் பார்க்கிறதான காரியங்கள் எல்லாம் இருளா காணப்படலாம், ஒன்னும் தெளிவா தெரியாம இருக்கலாம். ஸ்டார்ட் சம்வேர். தட் இஸ் வேர் யூ ஸ்டார்ட். சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, டுடே I make a decision to take the first step. அவர் உங்களை நடத்துவார். தம்முடைய ஆலோசனையின்படி உங்களை நடத்தி முடிவில் தம்முடைய மகிமையில ஏற்றுக்கொள்ளுவார். பயப்படாத பிள்ளை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். படிப்பா இருக்கலாம், பயப்படாத. நீ பல காரியத்தை தாண்டி வந்துட்ட. இந்த பாடம் உனக்கு கஷ்டம் கிடையாது. இந்த பாடத்துல நீ தோல்வியில அடைஞ்சு போக மாட்ட. Start it. Get on that. Just get on it. You'll be fine. Your job, you may be finding it's very, very hard. You may be scared to take the first step in the business. You may be scared to take that first step in the relationship. You may be scared to do things. எனக்கு தெரியல, I'm naturally like this. What do I do? Trust in the Lord always. Lean not on your own understanding. He will direct your steps. He will direct your path. உன் சுயபுத்தியின் மேல சாயாத, கர்த்தர் மேல் நம்பிக்கை. அவரே உன் பாதைகளை வாய்க்க பண்ணுவார். அவர் நடத்துவார். நீ கீழே விட மாட்டார். உன்னை தாங்குவார். நீ நான் என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போது அவர் தாங்குவா. உன்னை பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து சொன்னார், திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. யோசுவாவை பார்த்து, நான் உனக்கு சொல்லவில்லையா? தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாரு. திரும்ப உங்களை பார்த்து, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லவில்லையா? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி, கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தூய பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு மாறாது இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், படி படியாக, ஸ்டெப் by step. Hallelujah. May God bless you. இப்பொழுது உங்களுக்கு announcements, இந்த வாரத்தினுடைய announcements உங்களுக்கு போடுவாங்க.
அதை பாருங்க. அதை பார்க்கிற வேளையிலேயே chatல போடுங்க, step by step. Hallelujah. I'm here to take the first step. Take the first step. May God bless you. May God bless you. May God bless you. God bless you. Thank you very much. Thank you pa. Hello. Hello. Okay va? பிடிக்கலாமா? Thank you. God bless you. Thank you.